அவள் தானே எங்கள் புன்னகை. ஏன் நீ தீவிரவாதி மாதிரி தெரியுது அப்படி பாக்குறீங்க? தீவிரவாதின்னு சொல்லி தீவிரவாதி அசிங்கப்படுத்த விரும்பல. என்ன நீ போசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டீங்க. சரி விடுங்க. என்னங்க நீ பாசம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டீங்களே. பின்ன என்ன நீ பாசம் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா அது எப்படி பாசமாகும்? கொஞ்சம் நெஞ்சம் சில வேலைகளை பார்த்தாதான் நீ. சரி, இப்போ ஒரு வேலை ஏதாவது நடக்க கூடாதுன்னு நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வேற என்ன, அப்படியே போக வேண்டியதான். அடுத்த ஜென்மத்துல திரும்ப பிறந்து வர வேண்டியதான். ஏ மகேஷ், எப்போதுமே எல்லாமே விளையாட்டு தான் என்ன? அண்ணி, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. சோ நோ ப்ராப்ளம். ஆனா மிருதுலா, இது எல்லாமே யாருனாலேன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ மட்டும் ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? சவா, ஒரு வழி பண்ணிட்டீங்க. இல்லக்கா, சாரி. ஆமாமா, இப்ப வந்து சாரி சொல்லுங்க. சரி, கிளம்பலாமா? சந்தியா ஏன் அப்படி நிக்கிறேன்? ஒன்னும் இல்லக்கா, வீட்டுக்கு போலாம். சரி, உங்க அண்ணனுங்க 2 பேரும் வெளியே இருக்காங்க. காரை கொண்டு வரட்டும், வீட்டுக்கு போயிடலான்னு. சரிங்க நீ. மாதவங்க? மாதவன் உங்க மேல கோவமா இருக்காரு. என்னது கோமால இருக்கானோ? ஆமா, நீங்க 2 பேர் பண்ணதுல அவர் கோமாக்கு போகாம இருந்ததா பெரிய விஷயம். இவ்வளவு சீக்கிரத்துல இந்த நாய் கோமாக்கெல்லாம் போகாது. அதை பத்தி எனக்கு தெரியல. நீங்க கோவமா இருக்கான்னு சொல்றது எனக்கு கோமால இருக்கானு கேட்டுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. கேக்கும். சரி, கிளம்பலாம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு என்ன வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். இன்னைக்கு ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டம் தான். அத்தையும் அப்புறம் உங்க மாமியாரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஒரு பொடி. என்ன இன்னைக்கு ஒரு பொடி? இதை தெரியாம தான் கேக்குறேன். நான் கூட சாப்பிடுறதுக்கு ஏதோ லைக்குன்னு வச்சுக்கல. நீ சாப்பிட்டுருவியா? என்னடா சாப்பிட கூட லைக் இல்லாதவனா நானு? டேய் தம்பி பையா, வேணாம். என்ன அப்புறம் சாப்பிட போட்டி வச்சா அண்ணன் ஜெயிப்ப. நீங்க கிழிச்சிங்க. பாத்திரலாம்ங்களா? பாத்திரலாம். சரிம்மா, 2 பேரும் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. என்ன, நாங்க கிளம்புறோம். சரிங்கக்கா. சந்தியா, கூட்டிட்டு போலாமா? நீ மகேஷ பார்த்து தூக்கு. இல்ல வேணாம். அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. நாங்களே வந்துருவோம். ஏண்டா கோமாக்கே போனாலும் ஓண்ட பேசல பல்ல கமிச்சிட்டு எடுத்துருவாங்க போல. நல்ல முகலட்சணங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சண்டை சாத்திட்டு இருங்க. போலாமா? அத்து மெதுவா. ஏய் மெதுவா. தம்பி, என்னடா இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் வயிறு எரியுது. நான் வேணா மண்ணெண்ண ஊத்தி விடுவா? இல்லனா மட்டும் அப்படியே கிளுக்கிளுக்கிளுன்னு இருக்கு. போடா, வீட்டுக்கு வா, பாத்துக்கலாம். ஓகே, பாத்துக்கலாம். போலாமா? போலாமான்னு கேட்டேன். மெதுவா கூட்டிட்டு போடி, ஸ்டெப்ஸ் இறங்கும் போது. ஓ, இதோ போலாம். சரி, நீங்க அப்படியே ஓடி போய் உங்களோட மகேஷ் சித்தப்பா கூட நடந்து போயிட்டு இருங்க. சரண் சித்தப்பா பின்னாடியே வர. நானும் வரேன்டாமா. போ, இதுவா போகணும். ஓய் சண்டைக்குழி, போலாமா? என்ன ஏன் என் ஃபேஸ பார்க்க மாட்டீங்களா? போலாமான்னு கேட்டேன். ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? இல்ல நான் உன்னை ஏதாவது சொல்லிட்டேனா? என்ன பிரச்சனை? அதான் என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ என் மூஞ்சியை உங்க முன்னாடி காமிச்சா உங்களுக்கு பிடிக்காது தானே? எப்போதுமே மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை. நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க. ஏய் நில்லு சந்தியா, லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத. நான் லூசு தாங்க, சில விஷயத்துலையும் சில இடத்துலையும் சில மனுஷங்ககிட்டையும். சம்டைம் நம்ம நல்லா இருக்கிறத விட லூஸா இருந்துட்டு போறது எவ்வளவோ மேல். கார்ல வெயிட் பண்றேன், வாங்க. சந்தியா, என்ன நான் கோவத்துல பேசுனத சீரியஸா எடுத்துக்கிட்டாளா? ஷோ கடவுளே, இவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் மறுஜென்மமே போயிட்டு வந்துடலாமே. கோவத்துல சில வார்த்தைகளை விடுறதுதான், அதுக்காக ரொம்ப பேசியிருக்க கூடாது. சரி, நீ என் பொண்டாட்டி, எப்படி இருந்தாலும் என்கிட்ட சமாதானம் ஆகிதான் ஆகணும். இருந்தாலும் கஷ்டமா இருக்குடி. ஐம் ரியலி வெரி சாரி, பட் ஐ லவ் யூ.
ஏன்டா இவ்வளவு நேரமா வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல விட்டு கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுன்னாங்க. என்ன பண்ணீங்க? ஒண்ணு இல்லைங்கம்மா, வர வழியில நம்ம சரணுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிமா. அப்படி இப்படின்னா அப்படிதான். ஓட்டெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பிச்சை வேணுமா? எது கை நீட்டிட்டு இருக்க? வாடா வாடா, இப்ப தாண்டா நீ அண்ணன். இதுக்கு முன்னாடி சுண்ணம் படிச்சிட்டு இருந்தனா டேஸ் எவனியோட ஒன்று வச்சிருவேன். உங்க அண்ணிங்க எல்லாம் வந்தாச்சு. உங்க அண்ணனுக்கு எங்க? பெரிய அண்ணன் மோட்டர் நிறைஞ்சிருச்சுன்னா அமர்ந்து போயிட்டாரு. சின்ன அண்ணனுக்கு ஒரு கால் வந்துருச்சு, பேச போயிட்டாரு. நாங்க உள்ள வந்துட்டோம். சரி, ஒரு பெரிய கண்டத்துல இருந்து 2 பேரும் வந்திருக்கீங்க. என்ன உங்க 2 பேத்துக்கும் இனி எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அம்மா ஆரத்தி எடுக்கிறேன். சரிங்கம்மா, வாங்க வாங்க. நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, கொல்லிவாய் பிசாசு கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, குலநரி கண்ணு. அம்மா மாதவங்கண்ணு. டேய் இரா. இல்லம்மா, அந்த நாய் கண்ணு வச்சிருமா. அந்த நாய் கண்ணே சேர்த்து சொல்லுங்கம்மா. சரி, மாதவன் கண்ணு. இப்பதாம்மா எனக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கு. மொத்தத்துல எல்லா கண்ணும் என் பிள்ளைங்களை விட்டு போகணும்னு நினைச்சு அம்மா ஆராத்தி எடுக்கிறேன். இனி என் பிள்ளைங்களுக்கு எதுவும் இல்லை. என்ன சந்தியா மிருதுலா 2 பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க. எனக்கு மாதவா ஒரே சந்தோஷம் போல. கேள்விப்பட்டனே வடிவேல ஆசை தட்டின மாதிரி தட்டிட்டு இருந்துட்டியோ. டேய், உனக்காக நான் எவ்வளவு அழுதும் தெரியுமா? உனக்கு போய் என் கண்ணீரை வேஸ்ட் பண்ண பாத்தியா? சார் நீங்களா அழுதீங்களா? சரி குரலுகை போட்டிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன நையின்னு பேசாம உள்ள போங்கடா. இங்க பாரு, உள்ள போய் எண்ணெய் வச்சு குளிக்கணும். என்ன ஏங்கம்மா என்ன வச்சு குளிக்கணும்? எண்ணெய் எதுக்கு வச்சு குளிக்கணும்னா, இனி எந்த ஒரு பிரச்சனையும் இதே மாதிரி வராம நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களை பிடிச்ச பீடையெல்லாம் போகணும்னு. அதுக்கு முதல்ல மாதவன் வீட்டை விட்டு அடிச்சு பத்துங்க பீடையெல்லாம் போய். டே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கடா, பாத்துக்கோ. ஒரு நாள் மாதவன் இல்லாம நீ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியும். சரி, அதையும் பாத்துடலாம். உள்ள போய் எண்ணெய் வச்சு விடுங்க. சந்தியா நீ சரணுக்கு வச்சு விடு. மகேஷ் உனக்கு அம்மா வந்துடுறேன். சரிங்கம்மா. அனிதா வந்துட்டா தானே? அப்பதையே வந்த மாதிரி இருந்தது. ஏமா எதுக்கு இப்படி வந்து நிக்கிற? பயந்துட்டீங்களா? என்ன இப்படி வந்து க்ளோஸ் அப்ல நின்றா பயப்படாம? ஓ அப்படி. சரி, எதுக்கு என் பேரை ஏழை விட்டுட்டு இருக்கீங்க? நான் ஏழை விட்டேனா? நானும் ஏழை இல்லையே. ஜஸ்ட் சும்மா அனிதான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஓ, அனிதான்னு ஜஸ்ட் கூப்பிடுறதுக்கும் அனிதான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவளான்னா சொல்லுங்க விக்ரம். ஏய், என்ன ரொம்ப ஓவரா பண்ற? ஏன் பண்ணக்கூடாதா? இல்ல நான் ஒன்னும் சொல்லல. அது என்ன மிரட்டி பாக்குறியோ? நான் எதுக்கு மிரட்டி பார்க்கணும்? நான் செயல்ல எல்லாத்தையும் செய்வேன். என்ன செய்வ? என்ன? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். நான் சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நீ சைட் அடிக்கிற அளவுக்கு என் மூஞ்சில என்ன இருக்கு? அது நிறைய இருக்கு. ஒண்ணு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா இருங்க. நான் கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுக்கிறேன். பேரழகும் சின்ன பேரழகும் உன்னை சேராதா உடன் மாறாதா. மானழகும் கண்டை மீனழகும் கண்டை காட்டாதா இசை கூட்டாதா. பாலாடை இவன் மேலான வண்ண நூலாடை நீயாகும். கருவேப்பிலை தலை. அவ்வளவுதான் முடிஞ்சது. இனி திரும்ப அங்க என்ன பாக்குறதா? இங்க பாரு, புதுசா எதையோ பண்றேன்னா பின்ன அந்த காலம் மாதிரியே இருப்பாங்க. கொஞ்சம் நஞ்சம் புதுசா கத்துக்கிறது தான். அப்படியா? நான் போய் குளிக்க போறேன். ஹாஸ்பிட்டல்ல வேற நேரம் இருந்தேன்ல, சாமிக்கு விளக்கு போடணும். அதனால குளிக்க போறேன். போ. குளிச்சுட்டு வந்துடுறேன். போ. குளிக்க போறேன். குளிச்சுட்டு வந்துடுறேன். அதையே அழுத்தம் திருத்தமா சொல்ற? ஒன்றும் இல்லை, வரேன். என்ன ஆதிரா, எதுக்கு சமைக்கிற வேலை இருக்கு? எவ்வளவு இருக்கு? இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன? ஒன்றும் இல்லத்த, உங்ககிட்ட பேசணும் தான். என்னம்மா? இல்லத்த, இந்த வீட்டு மூத்த மருமகளா இருந்து சில விஷயங்களை உங்களுக்கே தெரியாம நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் அது இவ்வளோ தூரம் போய் விபரீதமாக முடியும்னு நான் நினைக்கல. எனக்கு உண்மை தெரிஞ்சும் இதை நான் சொல்லாமல் இருந்தது ரொம்ப தப்பு. அதுவும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தி மிருதுலா கூடயும் மகேஷை சேர்த்து வச்சிருப்பீங்களோ என்னமோ. ஆனால் அத்தை, உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் மிருதுலா மட்டும்தான். அவள் எல்லாத்தையுமே மிரட்டி வச்சிருந்தா. அவள் மிரட்டினதுனால தான் எல்லாருமே அப்படி அடங்கி இருந்துட்டோம். இதனால் என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கும் அத்தை. அதான் மன்னிப்பு கேட்கலான்னு. ஏன்னா அத்தை, நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க, எனக்கு அப்புறம் இந்த வீட்டை
தலைமை எடுத்து ஒரு பொறுப்புல நடத்துறவ நீதான்னு சொல்லுவீங்க. அந்த விதத்துல நான் ஒன்றும் என்ன பெரிய ஆளாலாம் நான் நினைச்சுக்கல அத்தை. எப்போதுமே உங்களுக்கு மருமகளாவும் இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் அண்ணியாவும் தான் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். மற்றபடி நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு என்னைக்கு நினைச்சதில்ல. ஆனா நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன். அதான் அத்தை என் மேல கோவமா இருப்பீங்கல்ல. நீங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இந்த வீட்டில் யார் பேசினாலும் பேசலைனாலும், ஏன் உங்க பையன் பேசலைன்னா கூட நான் அவ்வளோக்கா வருத்தப்பட மாட்டேன். ஆனா நீங்க பேசலன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா என் அம்மாவோட பாசத்தை நான் உணர்ந்தது உங்ககிட்ட தாத்த. இப்போ என்னென்னமோ நடந்து எப்படியோ போய் கடைசியா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இனி எதையும் தலையெடுத்து செய்ய மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்த தலையெடுத்து செய்யணும்னு நினச்சி அது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் நான் மன்னிப்பு கேட்குறேன். என்ன மன்னிப்பீங்களா அத்தை? பேசி முடிச்சாச்சா? அத்தை, நான் உன் மேல கோவப்பட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நான் என் வாய் திறந்து சொன்னேனா? இல்லை அத்தை, அது இங்க பாரு, ஒரு மூத்த மருமகளா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ண. என்ன என்கிட்ட சொல்லாம அதை நீ பண்ணிட்ட, அவ்வளவுதான். இதுக்காக உன் மேல கோவப்பட்டு ஐயோ நீ என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்ட, உன்னாலதான் என் பசங்க போச்சு அப்படின்னு சொல்லி மற்ற மாமியார் மாதிரி எனக்கு இருக்க தெரியாது. என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறவ. வீட்டுக்கு வந்த மருமகனால தான் இப்படி ஆச்சு, நீ இப்படி செஞ்சனால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு குறையெல்லாம் சொல்ல தெரியாது. ஏன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா? ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்தது. இதை தெரிஞ்சும் நம்மக்கிட்ட மறைச்சிட்டாலே. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறவ, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறவ இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக மறைக்கணும்? ஆனால் இது நீ மறைச்சதுக்கு பின்னாடி என்ன உன் மாமியாரை மட்டும் நினைக்காம மகேஷுக்கு அம்மாவாவும் நினச்சிருக்க. என்ன அம்மாவா நினச்சதுனால தான் உன்னால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா எந்த ஒரு தாய்க்குமே இது கொஞ்சம் கஷ்டம்தான். எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தை ஏற்றுக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஸோ நான் உன்னை எந்த விதத்துலையுமே தப்பு சொல்லவும் மாட்டேன், தப்பாவும் நினைக்க மாட்டேன். யார் பசங்களுமே அப்படித்தான், என் 5 மருமகளும் அப்படித்தான். எனக்கு இவங்க தனியாக அவங்க தனியாக பிரித்து வச்சு பார்க்க தெரியாது. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்து பழக்கம். அதனால நான் வருத்தப்பட்டேனோ இல்லை நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேனோன்னு நீ எப்போதுமே உன் மனசுக்குள்ள நினைக்கக்கூடாது. புரியுதா? தேங்க்ஸ் அத்தை. பிள்ளைங்களுக்கு அம்மாவாகவும் மருமகளுக்கு மாமியாராகவும் எல்லா விதத்துலையுமே நீங்கள் ரொம்ப சிறந்ததாக தான் இருக்கீங்க. அதனாலே என்னமோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் மேலே தனி பாசமும். உங்களை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்துருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்களே என்னை விட்டு கொடுத்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அம்மாவோட பாசத்தை நான் உணர்ந்ததே உங்ககிட்ட தான். அம்மா பாசம் இப்படிலாம் இருக்குங்கிறத காமிச்சது நீங்கள் தான். என் தம்பிக்கு நான் ஒரு அம்மாவாக இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு மாமியார் தான் அம்மாவாக கிடச்சிருக்காங்க. எத்தனை பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி லைஃப் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி லைஃப் கிடைக்கிற எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி மாமியார் அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தான் ஐஸ் வைக்கிற. ஆமா, என் மாமியார் நான் ஐஸ் வைக்காம வேற யாரும் ஐஸ் வைக்க விடுவேனா? ஐஸ் வச்சாதானே ஒரு சில வேலைகள் நடக்குது. இல்லைன்னா கிச்சன் எனக்கு தருவீங்களா என்ன? ஓ அடிப்படி சண்டை. ஆமாத்த, மாமியார் கிட்ட இருந்து அடிப்படி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த இதுல நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். அப்பயே நான் போங்கத்த. பாரா, இதனால் வரைக்கும் எனக்கு இது தெரியலையே. என்னையே என் மாமியாரு அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம அடிக்கலாமா? அதுதான் மருமக பவரே. நல்ல பவர் தான். என் செல்லம். வேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம். நான் நினைச்சது கரெக்டா இருக்கு. மீன் தொட்டி பிரியவே இல்லையே, அப்படியே தான் இருக்கு. அப்போ என்ன பண்றாலோ? இருந்தாலும் ரொம்ப திட்டோம். அப்படி திட்டிருக்க கூடாது, பாவம் தானே. ஆமா, திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டு இப்ப போய் சாரி கேட்டா மட்டும் அப்படியே மன்னிச்சிருவாள் என்ன? அவ இடத்துல யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா இப்படியே விடக்கூடாதே. சந்தியா, உள்ள கூட்டிட்டு போய் என்ன வச்சு குளிப்பாட்டு. வாடி வா. என்ன இவ்வளவு நேரம் எங்க போன? இல்ல, அத்தை கூட கிச்சன்ல வேலையா இருந்தேன். சரி சரி, அம்மா நல்லெண்ணெய் கொடுத்தாங்கல்ல, கொண்டு வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடு. குளிக்கணும். ஏன் கை கால் நல்லா தானே இருக்கு? அம்மா உன்னதானே தேய்ச்சி விட சொன்னாங்க. எனக்கு காய் வெட்டும் போது கத்தில கை பட்டுருச்சு. அப்படியா? இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ல கேள்விப்பட்டேன். எங்க இருந்து கை கட் பண்ண? அது இல்ல, அது வந்து தெரியாம. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்போதுமே என் மேல கோவமா இருந்தாலோ இல்ல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டாலோ மீனை தான் பிரிச்சு விடுவேன்.
இப்ப என்ன ரெண்டு கொஞ்சிட்டு இருக்கு? ம், ஏன்? ஐயோ, எதுக்கு அந்த பாவத்தை செய்யணும்? பாவம், அதுவும் ஒரு உயிர் தானே. அதனால விட்டுட்டேன். அப்போ அது ரெண்டும் லிப்லா கடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற ரெண்டு பேரும் இங்க பார், இங்க பாருங்க, ஒரு அளவுக்கு தான் பொறுமை. என்ன சும்மா சும்மா ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். மனுஷங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு சில வழிகளை தேடுவாங்க. ஆனா வாய் பேச முடியாத ஜீவன்லாம் என்ன தப்பு பண்ணுது? அதனால தான் எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். மற்றபடி இதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப யாரும் பேச தேவையில்ல. அப்படிங்களா? சரி, வேற? மற்றவங்களை குளிக்க சொன்னாங்கல்ல, என்னைய வச்சுட்டு நீங்களே குளிங்க. ஏய், கோபப்படும் போது கூட என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு. இப்போ இந்த ஐஸ் எதுக்கு வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்ன ஐஸ் வச்சாலும் நான் கரை போறதில்ல. புதுசா என்ன மரியாதைலாம்? எப்போதுமே எரும மாடு பன்னி மாடு டேய் டேய் வாடா போடா அப்படிதானே? உரிமை இருக்கவங்கள எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அதான் முகத்திலே முடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க கிட்ட எப்படி பேசினானு எப்படி கூப்பிட்டான்னு. ஓ அப்படி. இங்க பாரு, நீ என்ன பேசி என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் மனசை மாற்றணும்னு நினச்சாலும் சரி, நான் மனசை மாற போகிறது கிடையாது. புரியுதா? பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கியம். ஆனால் நீ அப்படி பேசிட்ட, அது எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு உனக்கு அது புரியலல்ல? புரியாதனால தான் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அது உனக்கு புரியவே வேணாம். ஏன்னா நீ எப்படியோ குழி என்னமோ பண்ண. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போகணும். அவ்வளோதானா? மறுபடியும் சொல்கிறேன், கோவப்படும் போது என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு. I love you. I hate you. I love you. I hate you. பரவாயில்ல, இந்த கோபம் கூட நல்லா இருக்கு. சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னை என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரல. என் பேர் சரண் இல்லடி. பார், நைட்டு மாமாவோட வித்தையை பாப்பு. சரி, நான் போய் அத்தை வர சொல்கிறேன். அவங்க என்ன தேய்ச்சி விடுவாங்க. நீ எங்க போற? நான் அத்தை கூட கீழே வேலை பார்க்க போகலான்னு போகிறேன். அத்தை தானே உனக்கு தேய்ச்சி விடுறேன்னு சொன்னாங்க, அதான். அவங்க சொன்னா நீ போயிருவியா? ஆமாம், அத்தை சொல்கிறதானே கேட்கணும். என் இஷ்டத்துக்கு இருந்தா அத்தை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நீ என்ன அவ்வளோ நல்லவளா? என்ன வம்பெடுக்கிறியா? இல்ல இல்ல, டைரக்டாவே பேசுற. என்ன தாண்டா உனக்கு வேணும்? அது என்னென்னமோ வேணும். சிவா, ஆள பாரு. மூஞ்சி முகரே. இப்போ ஹேண்ட் பெயின் எப்படி இருக்கு? அப்படியே மலுப்பாது. என்ன நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியாது? அந்த பக்கம் திரும்பி பச்சையா சிரிக்கிறேன்னு தெரியுது. எல்லாத்துக்குமே அவசரம் தான். பின்ன கல்யாணம் ஆனவன் அவனுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்காம இருக்கு. அப்ப அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நீ எல்லாத்துலயும் அவசரப்படாத. என்ன கல்யாணம் நடந்ததவே வீட்டில் ஏத்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. சரண் ஏத்துக்கிட்டாரு, ஆனா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ள அவசர அவசரமா? ஏய் பாரு, அம்மா இப்போ உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஏன் நீ என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஏதா என்ன கேட்டேன்? அது ஓ அப்படின்னா என்ன? உன்னே போட்டுருவேன். ஆளை பாரு, தெரியற மாதிரி நடிக்காத. என்ன சத்தியமா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. சொல்ல அப்படின்னா என்ன? போடா பொறுக்கி. என்ன அவ்வளவு வெக்கப்படுற? பொண்ணா பிறந்தா வெக்கப்பட்டு தானே ஆகணும். ஓ அப்படி. சரி, போய் குளிச்சிட்டு வா முதல்ல. நீ என்ன வச்சு விடுறீ? வேணாம், அத்தை திட்டுவாங்க. அத்தை வந்து உனக்கு வச்சு விடுவாங்க. வேணாம். ஏன் நீ வச்சு விட்ட? நீ யாரு? இங்க பாரு, ஏற்கனவே நிறைய விஷயத்துல நம்ம அவசரப்பட்டுட்டோம். என்ன இப்போ எல்லாரும் நம்ம கல்யாணத்தை வீட்டில் ஏத்துக்கிட்டாங்களான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற எல்லாமே இருக்கட்டும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ். ஓ அப்படி. அது வரைக்கும் நீ பட்னியாவே இரு, உனக்கு சோறு போட மாட்டேன் அப்படிங்கிற அப்படித்தானே? ஏன் வீட்ல ஆக்குறாங்கல, அதை கொட்டிக்க தானே போற? ஓ, நான் எந்த பசி சொல்றேன்னு உனக்கு தெரியல. சீ, போடா. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ
லவ் யூ டு. வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ அண்ணி என்னது இது? இங்க பாருங்க, அத்தை என்கிட்ட கொடுத்து இந்த சரணுக்கு தேய்ச்சி விட சொல்லி சொன்னாங்க. என்ன என்னால் முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், புரியுதா? அதே மாதிரி மகேஷ் அவரே தேய்ச்சிக்க சொன்னாங்க. 2 பேத்துக்கு சேர்த்து நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க, ஓகே? அண்ணி என்ன சொல்றீங்க? நான் என்ன தேய்ச்சி விடணுமா? அண்ணி எனக்கு என்ன தேய்ச்சி விடவே ஒரு ஆள் வேணும் அண்ணி. அது இவனுக்கு 2 பேரும் ஒரு ஆகாவலி அண்ணி. இவனுக்கு 2 பேத்துக்கு எப்படி தேய்ச்சி விடுறது? அதுவும் உங்கள் அண்ணன் சரண் பயங்கரமான ஆகாவலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். அதை விட ரொம்ப குறும்பு பண்ணுவான். என்னால் அதெல்லாம் சமாளிக்க முடியாது, அதை உங்ககிட்ட படிச்சுட்டேன். நீங்களாவது உங்கள் அண்ணன்களாவது தூக்கு மாட்டி செத்துறாங்கிறீங்க, அப்படித்தானே? உனக்கு கூட இருந்தா அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆனா வச்சுக்கோங்க, ஓகே? நான் வரேன். சொல்ல மறந்துட்டேன், சரண சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவனுக்கு ஹாட் வாட்டர் போட்டு குடிக்க வச்சிருங்க. ஏன்னா அவனுக்கு என்ன செய்யறாது, சளி பிடிச்சிடும். இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களா நீ? அவன் மேல ஏதோ கோவத்துலதான் என்கிட்ட தள்ளி விடுறீங்கன்னு தெரியுது அண்ணி. அவெல்லாம் ஒரு ஆளு, ப்ளீஸ் அண்ணி. லவ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் கோவத்துல இருக்கேன். என்னால அதை பண்ண முடியாது, நீங்களே பண்ணுங்க. நான் சொன்னதை மறக்காம பண்ணுங்க, ஏன்னா அவன் வேணும்னே பண்ணுவான், அதுக்கு தான் சொன்னேன். சரிங்க நீ போங்க. ஏடா என்னை பார்த்தது இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் கேட பை மாதிரி தெரியும். இல்ல இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துதான் அவன் இப்படி நடிக்கிறானா? அண்ணா பையா, நான் யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோ அங்கதான் வந்து பாடுறேன். நான் ஒன்னு கட்டு சாப்பிட்டுருவேனா? டேய் என்னடா கோலோ, டேய் என்னடா உன் Dress? டேய் உன் Dress நினைச்சாடா சிரிப்பா வருது. ஐயோ சரி, ட்ரெஸ்ஸிங் செட் விடு. இது என்ன கோலோ, என்னைய வச்சு நிக்கிறேன்னு சமைக்க போறியா? ஐயோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆமாமா, நாங்களாம் சமைச்சு வச்சுட்டு நீங்களா சாப்பிட்டுருங்க. பாத்தீங்களா, மூஞ்ச போயிட்டுருவேன் குண்டம்மா. டேய் தடியா போய் தொலை. சரி பெதுக்கு வச்சு நிக்கிறேன். அதான் அவன் கூட பிறந்தானுங்க 2 பேரு, அதான் மாத்தி மாத்தி செத்து போட முடிவு பண்ணானுங்களே. அவளுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி நான் குளிப்பாட்டணுமா? குளிப்பாட்ட போறியா? ஏன் 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 நான் குளிப்பாட்ட மாட்டேனா? இல்ல எப்படி? டேய் குளிப்பாட்ட வடா, இல்லன்னு சொல்லல. ஆனா என்னால முடியல. போ போ போ. நீ கலாஸ்டிலடி குண்டம்மா, இதுக்கு நீ அனுபவப்படி. இரு, உன் புருஷனுக்கு இங்க இருந்து நான் போற காலை கட் பண்ணி விடுறேன். நம்ம மட்டும் அந்த மனுஷன் கிளு போர்ல பேசுறாரு. அவர்கிட்ட பேசி 1 வாரம் ஆச்சு, தெரியுமா உனக்கு? போடா என்ன. அதே கட் பண்றடி குண்டம்மா. என்ன படுத்த போறானுங்களோ போய் பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? டேய் அண்ணா பையா, டேய் தம்பி பையா, என்னடா இந்த சைடு காத்தெல்லாம் புதுசா காத்தடிக்குதே? ஒண்ணு இல்லடா, அந்த சைடு காத்து கொஞ்சம் கம்மியா இருந்ததா, அதான் இந்த சைடு கொஞ்சம் வந்து காத்து வாங்கிட்டு போல. டேய் உருட்டுனா பொருந்த மாதிரி உருட்டுன என்ன? எனக்கு மாதவா அவர் உருட்டுறாருன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுதுங்களா? அப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சதுனால தானே அவனை கலாச்சிட்டு இருக்கேன், அது கூட தெரியலையா? டேய் உன்னை நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இப்படி ட்ரெஸ் பண்ணாத, நீ கேட்கவே மாட்டேன், அப்படித்தானே? உனக்கு என்னடா ட்ரெஸ் பண்ணா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் போடுவேன். நீ என்ன பண்ணுவ? நீ போட, நான் வேணான்னு சொல்லணும், அவனுக்கு கொண்டு போய் ஜூல சேர்த்து விட்டுருவா. நீ பொத்தே. சரி நீ எதுக்கு என்னைய வச்சுட்டு நிக்கிற? தலையெழுத்து என்ன பண்றது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா சரணனா சும்மா ஃப்ரீயா இருக்கேன்னு காத்து வாங்க வந்தியா? செருப்பால அழிக்காத ஒரு குறை தானே? டேய் அண்ணா பையா, அப்படியா? என்னடா சொல்ற? டேய் உன்னை யாரா சாச்சுது? என் வீரனை சாச்சுட்டானா? அவனுக்கு கண்ணடி வர சொல்லு. என் வீரனவே சாச்சிட்டாங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். நீ கொஞ்சம் மூடுறியா? ஓம் பொழப்பே வாழைப்பழம் மாதிரிதான். நீ இப்போ எனக்கு வந்து அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சரி விடுறா, விடி இருந்துட்டு போட்டுன்னு. டே என்ன பண்ற? என்ன தேய்ச்சி விட்டு தானே அனுப்பி விட்டாங்க, தேய்ச்சி விடு. ஏன் கை கால நல்லா தானே இருக்கு? விளங்காம ஏதாவது போயிடுச்சா என்ன? நல்லா தானே இருக்கு. சாப்பிடுறதுக்குள்ள கை வருது இல்ல, அப்புறம் எல்லாத்துக்கும் கை வருதுல, அதே மாதிரி என்ன எடுத்து தடவுங்க. டே அண்ணா பையா, உன பாத்தியாடா? எதிர்த்து பேசிட்டான்டா. என்னடா பண்ணலாம் அவனை? என்ன நீ ஓவரா பண்ற? அவன் என்ன தைக்க வந்தது பெரிய விஷயம், அவனை மதிக்க வேணாமா? டேய் என்னடா போசுக்குன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவ்வளவுதானே நம்ம பாசலாம். நேத்து போட்ட நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு பத்தியா? உடம்புல இருந்து ரத்தம் குறைஞ்சதுனால உனக்கு இப்படி யோசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படிலாம் இல்லடா, இவன் ஒருத்தன். அப்புறம் என்ன, மூடிட்டு சப்போர்ட் பண்ணு. மட்டும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நைட் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். ஏன்னா
நீ உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். சமாதானப்படுத்துறதுக்கு அந்த வித்தையை தான் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கிட்ட பேசல, நைட்டு நீ என் கூட தான் தூங்குற. உனக்கு எனக்கும் தான். ஏய் சீ, என்ன சீ? அந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கு வெறி. டேய் இல்லடா, நான் பேசிக்கலாமே ரொம்ப நல்லவன் தெரியுமா? நீ என்னில தேவலாம் பேசுறது என்ன? இந்த மாதிரி ஒரு அக்பருக்கு நல்லவன் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சொல்லிட்டே இரு. ஆகாவலிங்களா சொல்லுங்க சின்ன ஆகாவலி. இப்ப எண்ணெய் தேய்க்க போறீங்களா இல்லையாடா? டேய் உன்னை தேய்ச்சு என்னடா பண்றது? நீ முதல்ல குளிச்சியா? உடனே சொல்லு பாக்கலாம். நிக்க உருப்படியா கேட்டிருக்க. ஏனுங்க சொல்லுங்க உங்களுக்கு தேய்ச்சி என்னங்க பண்றது? டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நீ பாரு, நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளைங்களா? ரொம்ப பண்ணாதீங்கடா. பேசாம போங்கடான்னு விட்டு வந்ததை கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அன்னைக்கே அம்மாட்ட சொன்னேன் இவனுக்கு குப்பை தொட்டில இருந்து எடுக்காதுன்னு. கேட்டுச்சா? கேட்டிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்குமா? இல்ல தெரியாமலே கேக்குறேன். என்ன தச்சுருக்கு பிகு பண்ணிட்டு இருக்கிற? அதுல என்ன பிகு பண்ணிட்டு இருக்கிற? வேற ஏற்கனவே உன் காதுல வந்து போச்சு. அன்னைக்கு தான் சொன்னேன். அப்புறம் மொத்தமா அத்து விட்டுருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். என்ன இவர் அத்து விடுற மட்டும் அது கிளு அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கு. ட்ரெயின் தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ட்ராக் மாதிரி தண்டவளம் மாதிரி போயிடுச்சுன்னா நிலைமை அண்ணா பல்லமடா பாடுவ நம்ம மாதவ. காதல் வளர்த்த உன்னில் நானும் புள்ள காதல் வளர்த்த செடி வளர்த்த. டேய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்டா. டேய் இல்ல கலாய்க்கிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? என்ன பத்தி தெரியாதாமா? மூடு டைலாக் மாத்து. டேய் ரொம்ப ஓட்டுறீங்களா? இப்பதான் தெரியுதா? மூடிட்டேன். டேய் அவன் என்ன தேச்சு விடுறது இருக்கட்டும். நானு உன்கிட்ட ஒரு டவுட் கேட்க போறேன். என்ன டவுட்டுங்க? ஒன்றும் இல்லடா, என் பொண்டாட்டி என்ன ரொம்ப கேவலமா திட்டுறாடா. ரொம்ப கோவத்துல இருக்கா. எப்படிடா சமாதானப்படுத்துறது? கேட்கமா இல்ல அப்ப போய் தொங்க சாத்து. தேவையா? மூடிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு மூக்க நினைச்சிட்டு இருக்கிற? டே அண்ணா பையன், நான் வேணா ஐடியா தரட்டுமா? பல வித்தைகள் கத்து வச்சிருக்கேன். எப்படி இந்த கிழிஞ்சு போட சொக்கா மாதிரி வேறு நான் ஏதாவது ஐடியா கொடுத்தா கூட அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிழிஞ்சு போட சொக்கா வேண்டாம்ல, இதே மாதிரிதான் உன் நிலைமை. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சொல்லு, அது நான் அப்புறமா சொல்றேன். சின்ன பையனை வச்சு பேச முடியாது. என்ன எனக்கு மகேஷ் சொல்லுங்க கிழிஞ்ச சொக்கா. உனக்கே நான் தான் ஐடியா கொடுத்துருக்கேன். ஆனா நீ இப்ப என்னைய வேற மாதிரி பேசிட்டு இருக்க. டே என்னை பத்தி என்ன நினைச்சு தர? நீ ஒரு கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கி. அதை விட நீ ஒரு காமெடி பீஸ். டேய் காமெடி பீஸ்ன்ட்ட அட்மின் வச்சிருக்க ஸ்கிரிப்ட மட்டும் பாரு. டேய் நோய் பேசிட்டே இருக்காதீங்கடா. ரெண்டு சைடுல இறங்கலாங்கிறியா? டேய் அப்படி இல்லடா, நீ முதல்ல என்னையும் தேய்ச்சி விடுறா. நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு, என்ன நான்வெஜ் அம்மா இன்னைக்கு ஒரு புடிச்சிட்டு நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டு பிளான் பண்ணலாம். நான் இப்ப என்ன தேய்ச்சி விடுறா? இல்ல வேணாம் கூட நாங்க பாத்துக்கிறோம். நாங்க கொஞ்சம் சீக்கிரம் பேசணும். சீக்கிரட்ல வெங்காயத்தை கரைச்சு ஊத்தி வேண்டா. இல்லடா மட்டும் இங்க கரைச்சு ஊத்தாமதான் இருக்கு. ஓடிட்டு போ. என்கிட்ட கொடுத்து என்ன தேய்க்க சொன்னாங்க பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? ரெண்டு பேத்துக்கு வாயில ஊத்தி விட்டுருந்தா பேசாம இருந்துப்பீங்களா? இத்து போனவங்களே. ஏறா போ. டேய் ஒரு நாள் மாதம் உனக்கு தேவைப்படுவான். அப்படியா? சரி பாக்கலாம் போ. என்ன திடீர்னு சிரிப்பு? நீங்க ரெண்டு பேரும் எப்போதுமே இப்படியே இருக்கணும். அப்படியா? சரி. என்னடா பேச கூட கலாய்க்க மாதிரி பேசிட்டு இருக்கிற? அடிச்சு போட்டு வேண்டாம். நீங்க அடி வாக்கலாம் பத்தி தெரியாது உனக்கு. என்ன பேர் சட்ட சாத்திட்டு போ. இடியட். இனிமே நம்ம பாசத்துக்கு என்ன குறைச்சல்? நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். நான் மட்டும் நீ பிரிஞ்சு தார் ரோட்ல உருண்டு கிடக்குற மாதிரி பேசுற. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை ரோட்டுக்கு அனுப்பிடுவேன் நானு. இவங்க கூட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா நீ அனுப்பிடுவேன். சரி எனக்கு பச்சை கலர், உனக்கு ப்ளூ கலர். ஓகேவா? எனக்கு ப்ளூ கலர். என்னடா எனக்கு விட்டு தர மாட்டியா? இல்லடா எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் பச்சை கலர் யூஸ் பண்ணா? அட மூதேவிங்களா, பக்கெட்ட வாட தின்ன போறீங்க, குளிக்க தானடா போறீங்க. அது என்னடா பச்சை கலர் ப்ளூ கலர்னு? கரும்பு பிடிச்சவங்க நீங்க ரெண்டு பேரும். என்னமோ இப்படியே சந்தோஷமா இருந்தா சரி, நம்ம ஏசாயிரலாம். இன்னைக்கு ஒரு நாள் நான் ப்ளூ கலர் பக்கெட்ல குளிச்சுக்கிறேன். ஓகே சரி, நீ கண்ணு மூடு, நான் ட்ரெஸ் கழட்ட போறேன். ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல தான் குளிக்க போறோம். இதுல என்ன இருந்தாலும் நான் அதெல்லாம் வெக்கா இருக்கும். சரணே அவ்வளவுதான். உனக்கு சின்ன வயசுல நீ குளிக்க வச்சிருக்க. சொல்லி பாக்கலாம். அது விவரம் தெரியாத வயசுடா. இப்ப விவரம் தெரிஞ்சு கல்யாணமே ஆச்சுடா. நான் என் குழந்தைய குளிக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்டா. நீ வெக்கமா இருக்குடா. பாத்தியா தம்பிக்கிட்டே வெக்கப்படுற. டேய் போடா. சரணே அவ்வளவுதான் முடிச்சு விட்ட போ. போடா வெக்கமா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளவு வீக்குன்னு. அப்படிலாம் இல்ல, நீ பாரு இந்த ஒரே ஒரு வாட்டி தான். அடுத்த தடவை உங்க குளிக்க வர மாட்டேன். ஓகே அப்படியா?
அடுத்த தடவை நானே எடுத்துட்டு வருவேன். என்ன பண்ணுவ நீ? போடா, விக்கு விக்குமா வருது. சரணே சரண். மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்கின்றது தேய்கின்றது பொன்மாலை நிலா. தேயாதது நம் ஆசை நிலா. இது வாடும் போலே வாழும் பாசம். ஆ, 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 மா என்ன இப்ப ஏன் அழுதுட்டே இருக்க? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இப்படி நீ அழுதுட்டாப்ல மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? உனக்கு அது தெரியாதுடி. நாளைக்கு நீ என் நிலைமையில இருக்கும்போது தான் என் பெயின் என்னன்னு உனக்கு புரியும். மனமேடை வரைக்கும் ஏறி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுட்டா அடுத்து அந்த பொண்ணு வேற யாரடி கல்யாணம் பண்ணிக்கிடுவா? இப்போ உன் நிலைமை அப்படிதான் இருக்கு. மா அந்த காலம் மாதிரி பேசிட்டு இருக்காது என்ன? யார் சொன்னது மனமேடை வரைக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா மறுபடியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன்ன வர மாட்டானே? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல தான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மூட நம்பிக்கையில போட்டு மூழ்கி வச்சுட்டாங்க. பட் இந்த ஜெனரேஷன் அப்படி கிடையாதுமா. புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியுது உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. இப்போ நீ தேவையில்லாம அழுகிறன்னு நான் சொல்லுவேன் என்ன? சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் ஒன்று சொல்றேன். இப்போ உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக நான் மகேஷ் மாமாவை எனக்கு உண்மை தெரிஞ்சும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகேஷ் மாமா என் கூட சந்தோஷமா வாழ்வாரா? முடியவே முடியாது அவரால. ஏன்னா அவர் மனசுல இருக்கிறது மிருதுலா தான். புரியுதா? மிருதுலாவை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என் கூட பொய்யான வாழ்க்கையை மாமானால எப்படி வாழ முடியும்? இல்ல அவர் எனக்கு தர்ற அந்த பொய்யான வாழ்க்கையை என்னால ஏத்துக்கிட்டு வாழ முடியுமா? அப்படி வாழ்றதுக்கு நான் எப்படி சொல்றது, செத்து போறதே மேல்மா. வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணுமா? அர்த்தமே இல்லாம பொய்யான உறவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அது நானு கிடையாது, எந்த பொண்ணாலும் இதை பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கோ என்ன? ஆமா, உனக்கு எப்படி உங்க 2 பேருக்கு கல்யாண விஷயம் தெரியும்? அன்னைக்கு குலதெய்வ கோயில்ல மாமாவை தண்ணி எடுத்துட்டு வர சொல்ல போகும்போது நான் பின்னாடியே போகலான்னு நானும் பின்னாடியே போனேன். அங்கே நடந்த பிரச்சனை என்னன்னு அப்போதான் எனக்கு தெரியும். அப்போது மிருதுலாவும் மகேஷ் மாமா லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு மகேஷ் மாமா மிருதுலா கழுத்தில் தாலி கட்டும் போது ஒளிஞ்சு நின்று பார்த்தேன். ஆனால் அது கட்டாயத்தில் பேரில் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரண் மாமா கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. கடைசியாக மிருதுலா இப்படி தான் முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அப்படி தான் முடிவெடுத்தாங்க. சரி, இந்த உண்மையை அவங்க வாயிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அவ்வளோதாம்மா. அப்போ நீ சின்ன வயசுல இருந்து மகேஷை விரும்பினது? மா அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்லம்மா. ஏம்மா நான் விரும்பிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக மாமாவை அவர் விரும்பின பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு நான் வாழ்றதா? ஆமா, அது நல்லாவாமா இருக்கு? நீ சொல்லு பார்க்கலாம். யாரோட மனசை காயப்படுத்தாம தான் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. அந்த விதத்துல அந்த பொண்ணுக்கு காலம் முழுசு நரக வேதனை கொடுத்துட்டு மாமா கூட நான் சந்தோஷமா வாழ முடியுமா? என்னால அது முடியாதுமா. இதை புரிஞ்சுக்கோ. புரியுதா? அத்தைக்கிட்ட பேசுனியா? பேசினாங்க, ஆனா மூஞ்சி கொடுத்து பேசல. இங்க பாரு, இதுதான் விதி என்ன? இது யாருனாலையும் மாற்ற முடியாது. இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் நினைச்சு எதையும் போட்டு புலம்பிட்டு இருக்காத. புரியுதா? எப்போதும் போல எல்லார்கிட்டையும் நார்மலா இரு. அல்லாதம்மா, நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை மாமாவை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா மாமா என் கூட சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரீசன் அவர் லவ் பண்ண பொண்ணு அவருக்கு கிடைச்சதுனால. எனக்கு அதுதாம்மா வேணும். நம்ம விரும்புகிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது எந்த விதமாக இருந்தால் எப்படி, எந்த சூழ்நிலையாக இருந்தால் எப்படி, ஆக மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அவ்வளோதாம்மா. அப்படியே மூவ் ஆன் பண்ணி வெளியே வந்துடணும். ஓகே. ஏன் சாப்பிடாம எந்திரிச்சு வந்த? பசிக்கல, சாப்பிடல. இது ஒரு காரணமா? வேற என்ன காரணம் சொல்லணும்? இங்க பாரு,
நானும் காலையில இருந்து பொறுத்து பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு இருக்க? சரி, நான் பேசுனது தப்பு தான். அதுக்காக தான் சாரி கேட்க முன்ன வரேன்ல, தெரியுதுல்ல, அப்புறம் நான் அவாய்ட் பண்றேன். நீங்க தானங்க சொன்னீங்க உங்க மூஞ்சில முடிக்கவே நான் தயாரா இல்லைன்னு. அதனால நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போலான் இருக்கேன். வாடி, என்ன துமுறு? இப்படிலாம் பண்ணிட்டா கோவம் போகுமா? விடுங்க. இங்க பாரு, சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு இருக்க. என்ன சாரிடி, தெரியாம சொல்லிட்டேன். நான் அந்த கோவத்துல என்ன பேசுவேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தும் இப்படி பிஹேவ் பண்ற, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு புரியலையா? பேசும்போது எனக்கு வலிக்கும்னு உனக்கு தெரியலையா? சரி, அதுக்குதான் மன்னிப்பு கேட்கறேன்ல. புருஷன் பொண்டாட்டினா சண்டை போடணும், மன்னிப்பு கேட்கணும். இதை சொல்லி கொடுத்தது நீதான். இப்ப என்ன ஓவரா பண்ற? நீ பாரு, என்னை விடு, நான் போய் என் தங்கச்சி கூட படுத்துக்கிறேன். ஏன் இப்ப இங்க தூங்குனா என்ன? தூங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் சண்டை போடுவேன். இது எனக்கு தேவையா? நான் போறேன். முடியாது. இங்கதான் தூங்கணும், என் பக்கத்துல தான் தூங்கணும். முடியாது. இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன, நான் போறேன். பாத்தியா, என்னை விட்டு போகணும்னு நினைச்சதுக்கே ஸ்டூல் அடிபட்டுட்ட. சொன்னா கேளு. எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? இன்னும் தேவையில்ல, கையை விடு, கையை விடு. என் தங்கச்சி கூட தான் போய் தூங்குவேன். இங்க பாரு, நான் சொன்னா கேளு. தூங்குனா திரும்ப எந்திரிச்சு என்கிட்ட தான் வருவேன். அதுக்கு மூடிட்டு இங்கே படுத்து தூங்கு. முடியாது, உன் கூட தூங்க முடியாது. என்னை விடு, நான் போறேன். என்னடி விட்டு விடுன்னு? டேய் விடு நீ. என்ன வைலன்ஸா? ஆமா, வயலன்ஸ் காட்டு விட்டுட்டு தானே மறுவேளை பாப்பா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நானும் உங்ககிட்ட எவ்வளவு தாண்டி இறங்கி வருது? இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன விட்டுறியா? எனக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு. முடியாது. மூச்சு விட முடியல, விடு. அப்படியா? இங்க பாரு, இதுக்கு மேல என்னால முடியல. ப்ளீஸ், ரொம்ப சாரி. என்கிட்ட பழையபடி பேசு. கஷ்டமா இருக்குடி. உனக்கு அப்படி இல்லையா? எனக்கு உன்னை பார்க்கும்போது நீ மூஞ்சில் முடிக்காதுன்னு சொன்னல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். சரி, இனிமே அப்படி பேசல. ரொம்ப சாரி. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, புரிஞ்சுக்கோடி. ரொம்ப சாரிடி. நீ இவ்வளோ ஹார்ட்டா வேணா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் மன்னிக்க முடியாது, போடா. சரி, நான் என்ன பண்ணட்டும்? நான் என்ன பண்ணா உன் கோவம் போகும்? அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியாது எதாவது இருக்கா என்ன? சொல்லுடி. என்னால முடியாதுடா, நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? இன்னும் புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. டேய் என்ன? நீ தானே சொன்ன அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. என்னைக்கு பார்த்துடலாமா? வேணாம் வேணாம், விடு. அது எப்படி? உசுப்பேத்தி விட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா என்ன? சரண் விடு. இன்னைக்கு சரண் யாருன்னு பாப்படி. ஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாம், பயமா இருக்கு, விடு. நீ இன்னைக்கு என்னமோ ஒரு ஃப்ளோல தான் இருப்ப போல. நீ தான் ஸ்டார்ட் பண்ண, ஸோ நான் ஏண்டா முடிக்க வேணாமா? வேணாண்டா, விடு. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மைசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதே.